ம் இப்போ உங்கள் நேம் சொல்லுங்க. என்ன? என் நேமா? ஏண்டி, என் பேர் தெரியாதா உனக்கு? ஐயோ, அதுக்காக கேட்கல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் தான் எல்லாம் ஃபில் பண்ணணுமே. ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங்கோட சொல்லுங்க. ஓ, அப்படி சொல்றியோடி. கரெக்டு தான். ம் சொல்லுங்க. அதித், ADHTHI. இனிஷியல் MD. எம்மா டியா? கரெக்டாக சொல்லுங்க. உன்ன டீன்னு சொன்னேன்டி. பா, என்னோட இனிஷியல் M. சரி சரி, எழுதுறேன். ம் ADHTHI. அதித் எம். ஓகே. மாமா பேர் சொல்லுங்க. மணிமாறன். ஓகே, ஸ்பெல்லிங் எழுதுறேன், கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ம் MANI ஸ்பேஸ் வரும்ல? வரும். MARAN. மணிமாறன். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அக்டோபர் 2, 2000. என்ன? என்னது என்ன? அக்டோபர் 2, 2000 மை டேட் ஆஃப் பர்த். எழுதுடி. ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? நிஜமா தான் சொல்கிறீங்களா? நான் ஏன் கேட்குறேன்னா, அன்னைக்கு தான் காந்தி ஜெயந்தி. அப்போனா காந்தி ஜெயந்தி அன்னைக்கா நீங்கள் பிறந்தீங்க? ஆமாண்டி. கொல்லாம் கொல்லாம். சரி, எழுது. அக்டோபர் 2, 2000. இப்போ இமெயில் ஐடி சொல்லுங்க. இமெயில் ஐடியா? ம் ஏய், இதுக்கெல்லாமாடி இமெயில் ஐடி கேட்பாங்க? ம் ஆமாம். ஒருவேளை அந்த டுட்டோரியல்ல இருந்து மெயில் வருமா இருக்கும். எல்லாமே மெயில்லையும் அனுப்புவாங்களா இருக்கும். அப்போ ஃபோன் நம்பர் எதுக்கு கேட்குறாங்க? ஃபோன் நம்பரும் வேணும், அப்புறம் இமெயில் ஐடியும் வேணும் தான். அவங்களுக்கு தேவை இருக்குமா இருக்கும். ம் சரி. சொல்லுங்க. aditkavi143@gmail.com. என்ன? இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க. aditkavi143@gmail.com. இது நிஜமாவே இருக்கா, இல்லாட்டி சும்மா அடிச்சு விடுறீங்களா? உண்மையாவே இந்த ஐடி இருக்குடி. உன்னை காதலிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே வச்சுட்டு இருக்கேன். ம் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கேன்? உங்கள் பேர் கூட என் பேரும் போட்டு இமெயில் தொடங்கி வச்சிருக்கீங்க. அது ஏன் விருப்பம். ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்குற? எழுதுடி சொன்னா. ம் ஏய், உன்னை எழுதுன்னு சொன்னேன். சீக்கிரம் ஈவினிங்குள்ள போய் கொடுக்கணுமா இல்லையா? ஆ கொடுக்கணும். அப்போ சீக்கிரம் எழுது. ம் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. சரியா இருக்குதா இல்லையான்னு நாங்க பாத்துக்கிறோம். நீ எழுது. ம் அதி கவி 143@gmail.com. என்ன மேடம், சிரிக்கிறீங்களோ? இல்லையே. கள்ளி, சிரிச்சதை நான் பார்த்தேன். இதுலன்ட்டு ஆக்டிங் பண்றத பாரு. அடுத்து சொல்லுங்க. அடுத்து என்னடி கொடுத்துருக்காங்க? ஐயோ, அத்தை பேர் எழுத மறந்துட்டேன். அடி பாவி, எங்க அம்மா பேரையே மறந்துட்டுக்கா பாரு எழுத. டோ, நானே எழுதிடுறேன். SUDARVIZHI. சுடர்விழி. ஓகே ஓகே. நீங்கள் வீட்டிலேருந்து மார்க் ஷீட் எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, அது கொடுங்க. இரு. இந்த அடி. ஒன்று ஒன்றா கேட்குறேன், கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே. இங்கிலீஷ் 87. 87ஆ? ஆமாண்டி. பரவாயில்லையே. சரி சரி, சீக்கிரம் எழுது. 87. தமிழ் 92. குட் குட், 92. அப்புறம் மேக்ஸ் 68. 68. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 85. ஓகே. ஃபிசிக்ஸ் 88. பாரு, ஃபிசிக்ஸில் 88 எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே. கெமிஸ்ட்ரி 90. ஏய் செம்மப்பா. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் கூட நிறையவே வந்திருக்கே. மேக்ஸ் மட்டும் ஏன் இவ்வளோ கம்மி? மேக்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காத சப்ஜெக்ட்ரி. ஓ பரவாயில்ல, எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கணும்னு இல்லைல்ல. மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? ஆமாண்டி. அதனால தான் மேக்ஸில் மட்டும் 68 ஆயிடுச்சு. அது எனக்கு வரவும் வராது, பிடிக்கவும் பிடிக்காது. என்ன பண்ணுறது, நான் எடுத்த குரூப்பில் அது வந்துருச்சு. அதனால போட்டு தான் ஆகணும். சரின்ட்டு ஏதோ போட்டேன். அப்போது 68 வந்துச்சுடி. பரவாயில்ல, பிடிக்காமலே 68 எடுத்திருக்கீங்க. சரி சரிடி, அடுத்து ஃபில் பண்ணு. ஓகே, இனி கட்
ஆஃப் மார்க்கும் டோட்டலும் கவுண்ட் பண்ணி போட்டுட்டோன்னா முடிச்சிடலாம். 510 எடுத்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம். கட் ஆஃப் 331. ஓ, கட் ஆஃப் 331 வந்துடுச்சா? ஓகே ஓகே. கவி, அப்பா. என்னம்மா இன்னும் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிக்கலையா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுப்பா. இங்கே வாங்க மாமா. வரேன் ஆதித். என்ன மாமா அங்கேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க? கிட்ட வந்து கேட்கணும். இல்லைப்பா சும்மா. இதோ இப்போ முடிஞ்சிடும் மாமா. இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாக முடிச்சா போதும். வேற ஏதாவது வேலை அர்ஜென்ட்டாக இருக்கா மாமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பொறுமையாக முடிச்சா போதும். எல்லா வேலையும் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் பாதி. மிச்ச வேலை எல்லாம் சின்ன சின்ன வேலை தான், இங்கே பசங்களை வச்சே செஞ்சிருவேன் நான். ஓ சரிங்க மாமா. சரிப்பா நீங்கள் ஃபில் பண்ணுங்க. சரிங்க மாமா. அப்பா, இவங்க டோட்டல் 510 எடுத்திருக்காங்கப்பா 600க்கு. அப்படியா? பரவாயில்லையே. அதித் தம்பி நல்லா படிப்பீங்க போல. ஏதோ கொஞ்சம் படிப்பேன் மாமா. டோட்டல் பார்க்கும்போது 85% வரணுமே மார்க்கு. கண்டிப்பா சான்ஸ் உண்டுப்பா. சூப்பர் பாதித். தேங்க்யூ மாமா. ஆமா, உன் தலையில இருந்த கட்டு எங்கப்பா? நான் தான் மாமா பிரிச்சு எடுத்துட்டேன். பிரிச்சு எடுத்துட்டீங்களா? கேளுங்கப்பா, சொல்ல கேட்காம பிரிச்சு எடுத்துட்டாங்க. மாமா அது வலியெல்லாம் ஒண்ணுமே இல்லை மாமா. முடி கூட ஒட்டி ஒட்டி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சா, அதனால தான் அதை எடுத்து போட்டேன். அது சரி. இனி அந்த பொண்ணு பொறுக்குமா தம்பி? அது ஆல்மோஸ்ட் நல்லாவே பொறுத்துருச்சு மாமா. சும்மா லைட்டா கொஞ்சோண்டு ஓட்டிட்டு இருக்கு மாமா, அது இருக்கிறதே தெரியல. ஓ சரிப்பா, காயம் இருக்கிறது தெரியல தான், ஆனாலும் வலி இருக்கும்ல உங்களுக்கு? இப்ப வலி இல்லையா? இல்ல மாமா. அப்பா பொய் சொல்றாங்களா இருக்கும். அது எப்படி அதுக்குள்ள சரியாயிருக்கும் அந்த காயம்? மாமா நான் சொல்றத மட்டும் கேளுங்க, அது சரியாயிடுச்சு. சரி நீங்க சொல்றத மட்டும் கேட்டேன். சரி நான் போய் வேலை பார்க்குறேன், நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு எப்போ போற மாதிரி இருக்கீங்க ஃபார்மை கொடுக்க? இப்போ போயிடுவோம்ப்பா. சரிம்மா சீக்கிரமா போங்க. டுட்டோரியல் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமா போறது நல்லது. ஒரு 3 மணிக்கு முன்னாடியே போயிடுங்க. சரிங்க மாமா. சரி இன்னைக்கு ஒருவேளை சீக்கிரமா அது கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்னன்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. நானும் அதே தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு தான் வரணுமே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. கவி சொல்றதெல்லாம் சும்மா கேட்டுட்டு இருக்காதீங்க. சரிப்பா. இல்ல இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா இன்னைக்கு மறக்காம ஹாஸ்பிட்டல் போகணும். நான் எப்படியாவது கூட்டிட்டு போறேன்ப்பா. சரிம்மா நான் போய் வேலை பார்க்குறேன். சரிங்க மாமா. கொய்யால போட்டாடி கொடுக்குற. உண்மையை சொன்னா போட்டு கொடுக்குறேன்னு வேண்டியது. என்னடி உண்மையை சொன்ன நீ? நான் ஏதோ பேண்டேஜை வேணும்னே பிடிச்சி இழுத்த மாதிரி போட்டு கொடுக்குறேன். அது ஆல்ரெடி முடியல மாட்டி மாட்டி கொஞ்சம் இலகி வந்துருச்சு. இனி கொஞ்சோண்டு தான் இருக்கு. அது இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சுடி முடியல ஒட்டி ஒட்டி. அதனாலதான் பிடிச்சி மொத்தமா இழுத்து விட்டேன். அது அப்படியே நைஸா நீ மாமாட்ட போட்டு கொடுக்குறல. ஐயோ, நீங்க பேண்டேஜை பிச்சு போட்டதுக்கு எங்க அப்பா உங்களை அப்படியே அடிச்சுட்டாங்க பாருங்க. சும்மா நான் போட்டு கொடுத்தேன்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறதுக்கு. உண்மையை சொன்னதும் வலிக்குது மேடம்க்கு. இப்படியே குத்துனன்னு வச்சுக்கோ. சரி இனி எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருக்கீங்களா? ஃபில் பண்ணு. இப்பதானடி கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு முடிஞ்சதுன்னு சொன்ன. அது முடிஞ்சது. ஆனா இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்லாம் பண்ணணும்ல. ஓ ஆதார் கார்டு மார்க் ஷீட் ஜெராக்ஸ் எல்லாம் வைக்கணுமே அதுவா? சரி வை. கவி சொல்லுங்க. இது போல பாக்கியம்லாம் யாருக்கு கிடைக்கும் சொல்லு? என்ன பாக்கியம்? புருஷனுக்குள்ள ஃபார்ம் பொண்டாட்டி எடுத்து ஃபில் பண்றது. புருஷனோட ஃபார்மா? ஆமாண்டி, என்ன கோவப்படுற? யாருக்கு? யார் புருஷன்? உனக்கு. நான் புருஷன். ரொம்ப கனவு காணாதீங்க. என்கிட்ட அடி வாங்க போறீங்க இப்ப நீங்க. நீ கோவப்பட்டாலும் அதான் உண்மை. நீங்க படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் உண்மையா பொய்யான்னு பார்க்கலாம். போடி, அதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும் பாரு. நான் படிச்சு முடிப்பேன், ஒரு நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து என் கூடவே வச்சுக்குவேன். மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க.
ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. சொல்லுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி மலரிலும் தேனில்லை தேனில்லை. நான் போய் ஆட்டோல இருக்கேன், நீங்க வாங்க. ஏய் நில்லடி. சீக்கிரம் வந்துடுங்க. ஓடிட்டா. கல்யாணம்னு சொன்ன உடனே வெக்கத்தை பறிச்சல்ல குட்டிக்கு. என் சொல்லோண்டி நீ அழகி. சரி நம்மளும் கிளம்பலாம். ஹாஸ்பிட்டல் போகாம விடமாட்டா போல இவ. இனி இதை ஃபார்மை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு வந்துடணும். எனக்கு தெரிஞ்சு தலையில ஒன்றும் இல்லை, நார்மலா ஆயிட்டேன் நான். இவ தான் பயந்து பயந்து இருக்காளே. ஓகே போலாம். அனினா எல்லாம் ஓகே தானே? என்னதுடி? டெஸ்ட்டுடி. அதோ வரும்போது தான் சொன்னனேடி கொஞ்சம் ஓகே தானே. நான் ஃபோன் மார்க் ஒன்று நல்லாவே எழுதலடி. ஏன்? நீ நல்லா தானே படிச்ச? நான் எங்கே படித்தேன்? அன்னைக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஆமாம், அதை வச்சு தான் நீ நல்லா பண்ணியிருப்பியோன்னு நினச்சேன். இல்லடி, அந்த ஒரே ஒரு 4 மார்க் மட்டும் தப்பு பண்ணிட்டேன். என்னடி லூசு இப்படி சொல்கிற? ஆமாம் பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி, நார்மல் டெஸ்ட் தானே, இன்டர்னல் வரும்போது தான் பார்த்துக்கணுமே. இன்டர்னல் அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருவேன்டி. அது போதும். ஐயோ இந்த கருவண்டு வராண்டி. காலையில் நீ அவரை படுத்தின பாடுக்கு வந்து உனக்கு கொடுக்க போறா இருப்பாரு. ஏய் போலாமா? எப்படி என் கூட வரியா இல்லாட்டி பஸ்ல போறியா? அவ பஸ்ல போவா, நீங்க போங்க. ஏய் என்னடி பஸ்ல போவல? எனக்கு ரூட் தெரியுமா? ஏண்டி தெரியாதா? எனக்கு ரூட் தெரியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் தெரியாதான்னு கேக்குற? இங்க பாருடி, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் உன்னை பஸ்ல போன்னு சொல்றேன். காலையில நீ அவரை படுத்தின பாடுக்கு உன்னை பாரு, பைக்ல இருந்து தள்ளி விட கூட தயங்க மாட்டார் அவரு. என்னடி சொல்ற? ஆமா பாரு நீயே, கண்டிப்பா ஒரு தள்ளி விடுறாரா இல்லையான்னு. ஆமால. இல்லடி, இன்னைக்கு நான் பஸ்லயே வரேன். எப்படியாச்சும் அண்ணன்கிட்டயாவது ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன் ரூட் எப்படின்னு. பாரு பாரு. ஏய் எனக்கு டைம் ஆச்சு, நீ வரியா இல்லையா? நான் வரல, நீ போ. வரலையா? பின்ன எப்படி வரப்போற வீட்டுக்கு? பஸ்ல வருவேன். பஸ் ரூட் தெரியுமா உனக்கு? இல்ல, நான் எப்படியாவது யார்ட்டையாவது கேட்டு வந்துடுவேன். ஏய் எங்கன்னா தொலைஞ்சு போய் நிக்காத, ஒழுங்கா வா. நான் தொலையலாம் மாட்டேன், என்னால் கரெக்டாக வர முடியும். ஒன்றும் தெரிலனாலும் கெத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறடா எப்பா. சொன்னா கேளு, ஒழுங்கா வந்துடு என் கூட. தொலைஞ்சனா எங்கும் கண்டுபிடிக்க கூட முடியாது, சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் தொலைய மாட்டேன்னு சொல்கிறேன்ல, நீ போ. இப்போ ஏன் நீ வரமாட்டேன்னு சொல்ற? நீ தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லு. நீ வாயை மூடு, சொல்லுடி. காலையில் நான் உன்னை ஓவராக பேசிட்டேன், நீ எங்கே தள்ளி விட்டுருவியோன்னு பயமாக இருக்கு பைக்கில் வரும்போது, அதனால தான் வராமல் இருக்கேன்னு சொல்லு. நீயே இலக்கி விட்டு நீயே சண்டையை மூட்டி விடு எருமை. ஏய் உன்னதாண்டி கேக்குறேன். இவன் ஒருத்தன் வாடி போடி இருக்கான், இவன் நிறுத்தவே மாட்டான் போல இதை சொல்கிறத மட்டும். அது அவர் உரிமையாக கூப்பிட்டுறாருடி உன்னை. ஒரு குந்தராந்தமும் எனக்கு வேண்டாம். ஏய் இவன் ஒருத்தன். என்ன? போலாம் வரியா? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, போயேன். அப்ப சரி, உன் விருப்பம், நான் போறேன். சந்தோஷம், போ. வாடா மச்சான் நம்ம போலாம். எப்பா போய் தொலைடா எப்பா சாமி. ஆனா நான் இப்ப எப்படி போவேன்? நடந்து போ மகளே, நடந்து போ. போடி, எல்லாம் உன்னால வந்துச்சு. நான் அமைதியா போயிருப்பேன், நீ தான் என்னென்னமோ சொல்லி என் மனசை மாத்தி விட்டுட்ட. ஓ அப்பனா பைக்ல இருந்து தாள விடுறதுக்கு உங்களுக்கு ஓகே தான் மேடம் இல்ல? விழ போகிறது தெரிஞ்சுதான் எனக்கு கஷ்டமாச்சே. தெரியாமல் இருந்திருந்தா கூட அந்த டைமில் விழுந்ததும் நான் தொடச்சி போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். நீ வேற பயம் பிடிச்சி விட்டுட்ட ஃபஸ்ட்டே சொல்லி. எருமா மாடு, சிரிக்காத. சரி சரிடி, கிளம்பலாமா? போய் தொலை. ஓகேடி. நம்மளை மொத்தமாக குழப்பி விட்டுறது இவ ஒருத்தி மட்டும்தான். ஐயோ, ஒழுங்கா அவன் கூட பைக்லேயே போயிருக்கலாம் போல. தனியாக ஒரு புது ரூட்டில் போகணும்னு நினைக்கும் போதே பயமாக இருக்கு. யாராவது கடத்திட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? தனியா புலம்பி புலம்பி சாவா இப்போ இவ. உனக்கு தேவைதாண்டி. காலையில் அவரை எப்படி தான் கஷ்டப்படுத்தினேன், பாவம் அவர். கொஞ்ச நேரம் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கோ. ஆமா, இவ தனியா போயிடுவாளா?
கண்டிப்பாக தனியாக போயிடுவா, அதனால பயப்பட வேண்டாம். பாதி தூரம் வரையும் நம்ம வருவோம், அதுக்கப்புறம் உள்ள தூரம் தான் அவள் போகணும். போயிடுவான்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். அடி பாவி, போயிட்டாலே. நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம், இல்லாட்டி ரூட்டை கேட்கலாம். ஏதோ ஒன்று பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுமே, அதெல்லாம் அக்கா கரெக்டாக போயிடுவா. ஹாய் மக்களே. என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். யாராவது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. தென் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். Love you all.